விசா மோசடி செய்து படிக்க வந்ததாக அமெரிக்காவில் 129 இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து போலியான தகவல்களை அளித்து அமெரிக்காவுக்கு மாணவர்கள் வருவதாகவும், கல்வி விசா பெற்று இப்படி வருபவர்களில் பலர் பின்னர் வேலைகளில் சேர்ந்து சம்பாதிக்க தொடங்கி அமெரிக்காவில் அனுமதியின்றி குடியேறி விடுவதாகவும் அந்நாட்டின் குடியுரிமைத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. இதுகுறித்து அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்காக கடந்த 2017ஆம் ஆண்டில் மட்டும் 2,49,763 மாணவர்கள் இந்தியாவில் இருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே ஆண்டில் சீனாவில் இருந்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை 4,81,106 இருந்தது. வெளிநாட்டில் படிக்க வரும் இதுபோன்ற மாணவர்களுக்கு அமெரிக்காவில் F1 விசா வழங்கப்படுகிறது. அவர்கள் தற்காலிகமாக பணி வாய்ப்பு பெற CPT என்ற அனுமதி வழங்கப்படுகிறது. விசா பெற்ற மாணவர்கள் குறிப்பிட்ட படிப்பை முடித்து அமெரிக்காவிலேயே பணிபுரிய தேவையான விசா கிடைக்கும் வரை தொடர்ந்து அமெரிக்காவில் தங்கியிருக்க அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் குறிப்பிட்ட படிப்புகளில் மாணவர்கள் சேர்வது வழக்கம். அந்த வகையில் ஃபர்மிங்டன் பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்கள் பதிவு செய்து கொண்டுள்ளனர். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் விசா மோசடிகளையும் குடிபெயர்வு விதிமீறல்களையும் கண்டறிவதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் போலியாக ஏற்படுத்தப்பட்டதாகும். இந்த ரகசிய நடவடிக்கை குறித்து அறியாமல் அதில் பதிவு செய்து விசா மோசடியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு உதவியதாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த 8 பேர் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டனர். 600 மாணவர்களை அமெரிக்காவிலேயே தங்க வைக்க மோசடியில் ஈடுபட்டதாக இந்த 8 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த ரகசிய நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்தியாவை சேர்ந்த 129 மாணவர்கள் உட்பட 130 பேர் கைது செய்யப்பட்டனர். வகுப்புகள் ஏதும் நடைபெறாது, வகுப்புகளில் தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என தெரிந்தே இவர்கள் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்து கொண்டு கட்டணம் கொடுத்திருப்பதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்கள் 130 பேரும் அமெரிக்க குடியுரிமைத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அரசியல் ரீதியான நடவடிக்கையில் தற்போது இறங்கியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசா மோசடி மூலம் மாணவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த இடைத்தரகர்களையும் தற்போது கைதாகியுள்ள இந்திய மாணவர்களையும் அமெரிக்க அரசு ஒரே மாதிரியாக பார்க்க கூடாது என்று கூறப்பட்டது. இந்திய மாணவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் விருப்பத்துக்கு மாறாக அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதாகியுள்ள மாணவர்களை அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சந்திக்க அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாதிக்கப்பட்ட இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள 202-322-119 மற்றும் 2023402590 என்ற எண்களை கொண்ட ஹெல்ப்லைன் தொலைபேசி வசதியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் கைது செய்யப்பட்ட மாணவர்கள், மாணவர்களின் நண்பர்கள், உறவினர்கள் cons3.washington@mea.gov.in என்ற மின் அஞ்சலிலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.